ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ரிலையன்ஸோட ஜியோ சினிமா இதை பத்தி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட பதிவு பண்ண ஆசைப்படுறேன். ரீசெண்டா ரிலையன்ஸ் ஜியோல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவுனா, நீங்க ஜியோ சிம்மை யூஸ் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு பிளான் எடுக்கிறீங்கன்னா அந்த பிளானோட, அதாவது சில பிளான்கள்ல இந்த ஜியோ சினிமாவும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அப்படித்தானே? நீங்க அதுக்குன்னு ஜியோ சினிமாவை பிரத்யேகமா சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ண வேண்டாம். இப்ப என்ன ஆச்சு கதை, அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க எல்லாரும் ஜியோ சிம்மா பயன்படுத்துறீங்களா? அப்பனா இந்த ரீசார்ஜ் பிளான்ல பாத்தீங்கன்னா நிறைய பிளான்ல ஜியோ சினிமாவை நீங்க ஃப்ரீயா பயன்படுத்தலாம். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஜியோ அந்த ரீசார்ஜ் பிளான் பகுதியில இந்த ஜியோ சினிமா இருக்கும்ல, அதை தூக்கிட்டாங்க. ஏன் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை பதிவு பண்ணிடுறேன். இந்த ஜியோ சினிமாவும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரும் ரெண்டு பேரும் merge ஆனதுல ஜியோ ஹாட் ஸ்டார் ஒன்று பிறந்துச்சு. இப்போ இந்த ஜியோ சினிமால இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபரும் அதே மாதிரி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபரும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அதுல வந்ததுதான் இந்த ஜியோ ஹாட் ஸ்டார். இப்போ இந்த ஜியோ ஹாட் ஸ்டாரை நீங்க மை ஜியோ அப்ளிகேஷன் வழியா செக் பண்ணீங்கன்னா ரெண்டு இடத்துல உங்களுக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரை ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சின்ன அமௌண்ட், அதாவது 195 ரூபாய்க்கு நீங்க பே பண்ணீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரை ஃப்ரீயா பயன்படுத்தலாம். அதோட சேர்த்து ஒரு 15 GB டேட்டாவும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இது இல்லாம இன்னொரு பிளான் இருக்கு, அந்த பிளான்லயும் ஃப்ரீயா இந்த ஜியோ ஹாட் ஸ்டாரை பயன்படுத்திக்கலாம். மற்ற ரீசார்ஜ் பிளான்ல ஜியோ சினிமா இருந்துச்சுல, அதை தூக்கிட்டாங்க. இனி ஜியோ சினிமாவை நீங்க பயன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா ஜியோ ஹாட் ஸ்டார் தான் பிறந்துருச்சுல. நானும் என்ன பண்றேன், மை ஜியோ ஆப்பை போயிட்டு ஒரு தடவை செக் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஜியோ சினிமால ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண போறேன், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல மை ஜியோ ஆப்பை ஓபன் பண்ணுவோம். இதை நான் ஓபன் பண்றேன். கீழே ரீசார்ஜ்னு ஒரு டேப் இருக்கு, அதை நான் தட்டுறேன். என்டர்டைன்மெண்ட் பிளான்ஸ், இதுல ஜியோ டிவி இருக்கு, ஜியோ சாவன் இருக்கு, அவ்வளவுதான். ஜியோ சினிமாவை தூக்கிட்டாங்க. சோ மை ஜியோல இன்னும் ஒரு 2 பிளானை பார்க்க முடியும். அது எதுக்குள்ளதுன்னா ஜியோ ஹாட் ஸ்டார் தட்டுவோமா. 949 ரூபாய் நீங்க பே பண்ணீங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டார் மொபைல் 84 டேஸ் சப்ஸ்கிரிப்ஷன், 84 நாள் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். அதே இது 195 ரூபாய்க்கு நீங்க பே பண்ணீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 90 நாளைக்கு கிடைக்கும், 15 GB எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ ஜியோ ஹாட் ஸ்டார்ல 2 பிளான் மட்டும்தான். இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய பிளான்கள்ல இந்த ஜியோ ஹாட் ஸ்டாரை ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாம ஜியோ சினிமாக்குள்ள போயிட்டு ஒரு வாட்டி எட்டி பார்த்துருவோமா. என் போன்ல நான் அதை டெலிட் பண்ணாமலே வச்சிருக்கேன். ஜியோ சினிமா எல்லாமே காட்டுது. அநேகமா இது கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்ல இருந்து தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தடவை போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அங்க எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளானும் இல்ல, தூக்கிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஜியோ ஹாட் ஸ்டார்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. எதை தட்டினாலும் அநேகமா ரீடைரக்ட் பண்ணு நினைக்கிறேன். என்ன பண்றேன், இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த இமேஜ் தட்டுறேன். தட்டினோட பாருங்க ரீடைரக்ட் டு ஜியோ ஹாட் ஸ்டார் ஓபன் ஆயிடுச்சு. சோ நண்பர்களே, தெரியாம நீங்க ஜியோ சினிமால போய் ஓபன் பண்ணி ஏதாவது தட்டினீங்கன்னா அது டைரக்டா ஜியோ ஹாட் ஸ்டார்ல தான் போயிட்டு ஓபன் ஆகும். சோ நீங்க ஜியோ ஹாட் ஸ்டாரை உங்க போன்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பாத்துக்கோங்க மக்களே, டைரக்ட் ஜியோ ஹாட் ஸ்டார். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. இதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும். இந்த மெசேஜ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் இதை நீங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை யூடியூப் விதைச்சு விட்டுருக்கா, அதுல ஒன்ன தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.